ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமான அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்குது அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அடி பிடிக்காது. 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட போய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கும் 2 பச்சை மிளகாவும் இதில் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன். உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் போடணுன்னா காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீல் மேக்கரும் போட்டு செய்யலாம். காளான் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளான வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுதான் ரேஷியோ. தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க அரிசி போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கும். நம்ம தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடியே நம்ம ரைஸ் போடக்கூடாது. இப்போது அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. சும்மா ஓரளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா இதில் நெய் போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு. விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள், நான் நெய் போடல. அப்போவே ரைஸ் எப்படி இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது கூட புதினா கொத்தமல்லி மேலே தூவிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெஜ் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிளேட்டில் வெஜிடபிள் பிரியாணி வச்சு ஆனியன் ரைத்தாவும் நான் இது பண்ணேன். ஒரு எக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க லன்ச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.